நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அழகர் கோயில் தோசை, அதாவது கருப்பு உளுந்து தோசை. நான் அழகர் கோயில் தோசையெல்லாம் சாப்பிட்டது கிடையாது, இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. சரி, அழகர் கோயில் தோசைன்னா பயங்கர ஃபேமஸாக இருக்குது, அது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி கரெக்டாக அழகர் கோயில் தோசையை சாப்பிட்டவங்ககிட்ட கொடுத்து அதே டேஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போட்டிருக்கேன். வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கருப்பு உளுந்து உள்ளே சேர்த்துக்கலாம், அதாவது தோலோடு உள்ள உளுந்து 1 கப் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2.5 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஒரிஜினலாக கோயிலில் எப்படி செய்வாங்கன்னா பச்சரிசியை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. உளுந்து மட்டும் ஊற வச்சு நல்லா அரைச்சி இந்த பச்சரிசியோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம ரெண்டையுமே ஒன்றா போட்டுருவோம். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். அரிசியும் உளுந்தும் நல்லாவே ஊறி வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு கிரைண்டரில் சேர்த்து நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு உப்பையும் உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லாவே அரைஞ்சிருச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக நான் இன்றைக்கி சுக்கு எடுத்துக்க போகிறேன். ஒரு முழு சுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா தட்டி பவுடராக்கி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் சுக்கு பவுடர் இருந்துச்சுன்னா அதை டைரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த பவுடரில் கரெக்டாக 1 ஸ்பூன் சுக்கு போதும். மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதை கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 மணி நேரத்தில் மாவு அப்படியே பொங்கிருச்சு. இந்த மாவில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற சுக்குத்தூளை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகு உள்ளே சேர்த்துருக்கேன். மிளகு பவுடராக சேர்க்கல, லைட்டாக தள்ளி சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் நல்லா தள்ளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரசல் பரசலாக தான் அரைஞ்சிருக்கு. பவுடர்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இந்த பவுடரை மட்டும் இப்படி கரைச்சி விட்டுட்டு அடுத்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடணும். டைரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே இந்த பவுடர் கட்டிகள் சேர்ந்துடும். இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால ஈவனாக எல்லாமே கரைஞ்சி கிடச்சிரும் பவுடர்ஸ் ஃபுல்லாக. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தோசை வார்க்க ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்லில் நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரியும் இதை ஊற்றிக்கலாம். இல்லாட்டினா இந்த கோயிலில் கிடைக்கிற மாதிரி குண்டு தோசையாகவும் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி வீட்டில் நார்மலாகவும் செய்யலான்றதுக்காக தான் இந்த தோசையை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இது குக் ஆயிரட்டும். அடுத்ததாக அழகர் கோயில் தோசை மாதிரி ஊற்றிடலாம். அதுக்காக 2 ஸ்பூன் நெய் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு நெய் மட்டும்தான் சேர்த்து சமைப்பாங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை அப்படியே டைரெக்டாக உள்ள ஒரு கரண்டி சேர்த்துடலாம். இதை வார்த்தெல்லாம் விடாமல் அப்படியே வேக வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை அப்படியே இன்னொரு சைடும் பெரட்டி போட்டு வேக வச்சிடலாம். பொதுவாக கோயில் தோசைகளில் வடச்சட்டியில் நெய் மட்டும் ஊற்றி தான் செய்வாங்க. நம்ம தோசைக்கல்லே அளவாக செஞ்சுக்கிறோம். இந்த 2 தோசையுமே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குது. எனக்கு ஸ்பெஷலாக அந்த நெய் வச்சு சுட்ட அழகர் கோயில் தோசை ரொம்பவே ஃபேவரேட் ஆயிடுச்சு. வெளியே நல்லா கிரிப்ஸியாகவும் உள்ளே ரொம்பவே ஸ்பாஞ்சியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில். இந்த அழகர் கோயில் தோசைக்கு சட்னி சாம்பார் எல்லாமே சும்மாவே சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை பை, see you from எனது சமையலறை.